வேடிக்கை பார்ப்பவன் பகுதி 3. அம்மா இறந்த பிறகு இவன் அப்பாவின் கைகளை இறுக பற்றி கொண்டான். இந்த உலகை பகலில் சூரியன் வழி நடத்துகிறது, இரவில் சந்திரன் வழி நடத்துகிறது. பகலிலும் இரவிலும் வழி நடத்துவது தகப்பனின் கைவிரல்களே என்பதை இவன் அறிந்து கொண்ட காலம் அது. இவன் தந்தையின் விரல்கள் இவனை பல்வேறு திசைகளுக்கு அழைத்துச் சென்றன. இந்த உலகம் இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது, அச்சமாக இருந்தது. தன் தந்தையின் கைவிரல்களை பற்றி இருந்ததால் எல்லாமே அனுபவமாக இருந்தது. 10ஆம் வகுப்பு வரை இவன் வாழ்ந்தது ஒரு குடிசை வீட்டில். தென்னங்கீற்று வேயப்பட்ட அந்த குடிசை வீட்டின் முன்புறம் சாணி மெழுகிய 2 மண் திண்ணைகள் இருக்கும். அதற்கு முன்புறம் ஒரு முருங்கை மரம். முருங்கை மரத்தை பற்றி படர்ந்து பூசணிக்கொடி ஒன்று குடிசையின் மேல் மஞ்சள் பூக்களை விரித்திருக்கும். அப்பாவின் சைக்கிளை நிறுத்திய பிறகு 2 ஆட்கள் நடந்து போகும் அளவுக்கு ஒரு ஹால். இடது பக்கம் ஒரு சமையலறை. ஈர விறகுகள் புகையும் கொடி அடுப்பும், அதனால் எழுந்த கரி படர்ந்த சுவரும் அதன் மிச்சங்கள். அந்த கரி சுவற்றில் பால் கணக்கு, தயிர் கணக்கு, சலவை கணக்கு என்று சாக்பீஸால் கிறுக்கப்பட்டிருக்கும். வலது பக்கம் படுக்கையறை. படுக்கையறை என்பது பெயருக்கு தான். அந்த அறை முழுக்க மூட்டை மூட்டையாக புத்தகங்களை இவன் அப்பா குவித்து வைத்திருந்தார். கட்டிலிலும் கட்டிலுக்கு அடியிலும் அலமாரியிலும் பரனிலும் என கிட்டத்தட்ட 1,00,000 புத்தகங்கள். அந்த வீட்டுக்கு கதவு உண்டு, தாழ்பால் கிடையாது. இரவானதும் மாவு அரைக்கும் ஆட்டூரலை தன் பலம் கொண்டு நகர்த்தி கதவுக்கு துணையாக இவன் அப்பா முட்டு கொடுப்பார். அதுதான் அந்த இரவுக்கு காவல். புத்தகங்களை திருட யாரும் வரமாட்டார்கள் என்று அப்போதே இவன் அப்பாவுக்கு அபார நம்பிக்கை. இவன் வீட்டுக்கு நிறைய சிறு பத்திரிகைகள் வரும். எல்லாவற்றுக்கும் இவன் அப்பா சந்தா கட்டி வரவழைத்து கொண்டிருந்தார். கனையாழி, கொல்லிப்பாவை, கசடதபர, ஞானரதம், ழா, பிரங்கை, இனி, புதிய நம்பிக்கை, மன ஓசை, புதிய கலாச்சாரம், தீபம், சதங்கை, முன்றில், சுட்டி, சோவியத் நாடு, யுனெஸ்கோ குரியர், கலைமகள், அமுத சுரபி, ஓம் சக்தி, செம்மலர், தாமரை என பல்வேறு வண்ணங்கள், பல்வேறு விவாதங்களை சுமந்து வரும் அந்த இதழ்களை இவன் புரிந்தும் புரியாமலும் படித்து கொண்டிருந்தான். அந்த காலம் குழந்தைகள் இலக்கியத்துக்கான பொற்காலம். அம்புலி மாமா, ரத்னபாலா, கோகுலம், பூந்தளிர், பாலமித்ரா, லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் என குழந்தைகளுக்காக எத்தனை எத்தனை இதழ்கள். இவன் தனிமையின் வெற்றிடத்தை புத்தகங்கள் நிரப்பின. இப்படிதான் மெல்ல மெல்ல தன் தாயின் வாசனையை மறந்து இவன் புத்தகங்களின் வாசனைக்குள் நுழைந்தான். இவன் அப்பா இரவு முழுவதும் வாசித்துக் கொண்டிருப்பார். நாளிதழ், வார இதழ், மாத இதழ், சிற்றிதழ் என அனைத்து இதழ்களிலும் வந்திருந்த அரிய செய்திகளை கத்தரித்து ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தில் தேதி குறிப்பிட்டு ஒட்டி வைப்பார். அதற்கு தேவையான பசையுடனோ அல்லது பழைய சோற்றுடனோ அருகில் இருந்து இவன் உதவி செய்வான். இரட்டை தலையுடன் பிறந்த குழந்தை, 8 கால்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டி போன்ற அந்த செய்திகள் அன்று அவர்களுக்கு பொக்கிஷமாக தெரிந்தன. பின் நாட்களில் வரப்போகும் இணையத்திலும் அவற்றின் தேடு தளங்களிலும் இந்த செய்திகள் உடனுக்குடன் புகைப்படத்துடன் கிடைக்கப் போகும் சாஸ்வதங்களை அவர்கள் அறிந்தார்கள் இல்லை. ஒற்றையடி பாதைகளை தேசிய நெடுஞ்சாலைகள் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டதை போல்தான் இவற்றை இவன் நினைத்து பார்க்கிறான். ஒரு கோடை விடுமுறையில் இவன் தன் நண்பர்களுடன் கில்லி, கோலிகுண்டு, பம்பரம் என்று விளையாடி கொண்டிருக்கையில் இவன் அப்பா அழைத்து இவன் வாழ்வின் மிக பெரும் ஜன்னல் ஒன்றை திறந்து வைத்தார். அன்று அவர் இவன் கையில் கொடுத்தது அந்த விடுமுறையில் அவசியம் படிக்க வேண்டிய 10 புத்தகங்களுக்கான பட்டியல். தன் நினைவில் இருந்து இன்று இவன் அதை வரிசை மாற்றி எழுதுகிறான். அந்த புத்தகங்கள் ஊவேசா எழுதிய என் சரித்திரம், பகத்சிங் எழுதிய நானேன் நாத்திக நானேன், மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை, லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும், சஸ்தாவஸ்கியின் குற்றமும் தண்டனையும், உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியாரின்
பயணக் கட்டுரைகள், ஜான் ரிட் எழுதிய உலகை உலுக்கிய 10 நாட்கள், சுத்தாந்த பாரதியார் மொழிபெயர்த்த ஏழைப்படும் பாடு, ராபின்சன் குரூசோவின் தன் வரலாறு, ஹெமிங்வேயின் கடலும் கிழவனும். பட்டியலோடு புத்தகங்களை அப்பா கொடுத்த பின் இவன் முதலில் ராபின்சன் குரூசோவை பிரித்தான். அன்றிலிருந்து கப்பல் மூழ்கி ஆளில்லாத தனித்தீவில் ராபின்சன் குரூசோ கரை ஒதுங்கியது போல் இவனும் புத்தகங்களின் தீவுக்குள் மூழ்கி போனான். இன்று வரை குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது படிக்காமல் இவனுக்கு தூக்கம் வருவது இல்லை. திடீரென்று நள்ளிரவில் விளக்கின் வெளிச்சத்தால் இவன் மனைவி எழுந்து, என்னங்க 3 மணி ஆச்சுங்க, காலையில படிக்கலாம், தூங்குங்க என்று செல்லமாக அதட்டிய பின்பும் இவன் ஆளுக்கு சென்று தூக்க கலக்கத்துடன் படித்து கொண்டிருப்பான். அப்போதெல்லாம் இறந்து போன இவன் அப்பாவின் நிழல் பின்தொடர்ந்து கொண்டிருப்பதாக உணர்வான். என்ன படித்தாலும் இவனும் சிறுவன்தானே. இவன் வயதொத்த இவனுடன் பள்ளியில் படித்த இவன் நண்பர்களின் தந்தைகளும் இவன் தந்தையைப் போலவே அரசாங்க வேலையில்தான் இருந்தார்கள். அவர்கள் வந்த சம்பளத்தை சேமித்தார்கள், வட்டிக்கு விட்டார்கள், வசதியாக வாழ்ந்தார்கள். நண்பர்களின் அழைப்பின் பேரில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களது வீடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் இவன் தன் தந்தையை பற்றி நினைத்து கொள்வான். தன் தந்தை தான் வாங்கும் சம்பளத்தில் எல்லாம் புத்தகங்கள் வாங்கி அதன் கடனின் வட்டியை அடைக்க மேலும் கடன் வாங்கியதால் தானே நாம் இன்னும் குடிசை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவனுக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு நாள் தூங்கும் போது தயங்கி தயங்கி அப்பாவிடம் தன் வருத்தத்தை தெரிவித்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்கப்பா, ஆனா இந்த ஓலை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர எனக்கு கூச்சமா இருக்குப்பா. அந்த இருட்டிலும் இவன் கண்களை உற்று பார்த்தபடி அப்பா சொன்னார், மேலே நிமிர்ந்து பாரு. இவனும் பார்த்தான். கூரையின் விரிசல் வழியே நட்சத்திரங்கள் தெரிந்தன. இவன் அறியாமையின் கண்கள் திறக்கும்படி இவன் தகப்பன் இவன் கண்களை பார்த்தபடி சொன்னார், உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரதா இருந்தா நைட்டு கூட்டிட்டு வா. இப்படி வீட்டில் படுத்துக்கிட்டே நட்சத்திரங்களை அவங்களால பார்க்க முடியுமா? இந்த சம்பவம் நடந்து 30 வருடங்கள் முடிந்திருக்கும். சமீபத்தில் இவன் மகனிடம் இவன் உரையாடி கொண்டிருந்தான். தாத்தா நிறைய கடன் வாங்கினாருடா, அதெல்லாம் அப்பாதான் அடைச்சேன். மகன் கேட்டான், தாத்தா எதுக்குப்பா கடன் வாங்கினாரு? தாத்தா நிறைய புக்ஸ் படிப்பாருடா, அதை வாங்க தான் கடன் வாங்கினாரு. நல்ல விஷயம்தானப்பா, நீங்களும் நிறைய புக்ஸ் படிங்க, உங்க கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன். இவன் சட்டென்று தன் மகனின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் நட்சத்திரங்கள் தெரிந்தன.